பரமேஸ்வரன் இவர் தான். நான் தான் பரமேஸ்வரன்கிற பரமேஸ்வரன் சொல்ற. உரமண்ணு உயிர்கோட்டு அலறு கூகை அலரும் மயானத்தில் இரவில் பூதம் பாடியாட எழிலார் அலர் மேலை பிரமன் தலைமேல் அரவம் ஏற்ற பெம்மான் யமயாளும் பரமன் பகவன் பரமேச்சுவரன் பழன நகராரே. திருப்பழனம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிறவர் இவர்தான் பரமன், இவர்தான் பகவன், இவர்தான் பரமேஸ்வரன். ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், எல்லையற்ற அழகு, ஞானம், வைராக்கியம் எல்லாம் இந்த பரமேஸ்வரன் உள்ளவர் தான் பகவான் அப்படிங்கிற ஸ்லோகத்தை பார்த்து நம்ம சொல்லப்போம். 41லேருந்து 59 வரைக்கும். திருச்சிற்றம்பலம். ஈசான சர்வ வித்யானாம் யதீசானஸ்தஸ்ம்யஹம் சர்வபாவான் நிரீக்ஷேகம் ஆத்மஞானம் நிரீக்ஷயே யோகம் ச கமயே யஸ்மாத் பகவான் மகதோ மதः அஜஸ்ரம் யத் பிரக்ருணாமி விஸ்ருஜாமி ஸ்ருஜாமிவ சர்வான் லோகான் ஸ்வமாயாபிஹ தேனாஹம் வை மகேஸ்வரः மகத் ஸ்வாத்மஞானயோகை ஐஸ்வர்யையஸ்து மஹீயதே சர்வான் பாவான் மகாதேவஸ் ஸ்ருஜத்யவதி சோம்ஸ்யஹம் ஏஷோஸ்மி தேவ பிரதிஷோனு சர்வா பூர்வோபிஜாதஸ்வஹமேவ கர்ப்பே அஹம் ஹி ஜாதஸ்ச ஜனிஷ்யமானः பிரத்யக்ஜனாஸ்திஷ்டதி விஸ்வதோ முகः விஸ்வதः சக்ஷ்ருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுப்யாம் தமதி சம்பதத்ரைர் த்யாவாமூமி ஜனயன் தேவ ஏகः வானாக்ரமாக்ரம் ஹிருதயஸ்ய மத்யே விஸ்வம் தேவம் ஜாதவேதம் வரேண்யம் மாமாத்மஸ்தம் யேனு பஷ்யந்தி வீராஸ் தேஷாம் சாந்திஷ் சாஸ்வதி நேதரேஷாம் அஹம் யோனிம் யோனிமதிஷ்டாமி சைகோமயேதம் பூர்ணம் பஞ்சவிதம் ச சர்வம் மாமீஷானம் புருஷம் தேவமித்தம் விசார்ய மாம் சாந்திமத்யந்தமேதி பிராணேஷ்வந்தர்மனசோ லிங்கமாஹுர்ய யஸ்மின்ன சனாயா ச திருஷ்ணா க்ஷமா ச திருஷ்ணாம் சித்வா ஹேது ஜாலஸ்ய மூலம் புத்யா சித்தம் ஸ்தாபயித்வா மயீஹ ஏவம் யே மாம் த்யாயமானா பஜந்தே தேஹாம் சாந்திஷ் சாஸ்வதி நேதரேஷாம் யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்ம மாம் த்யாத்வா ந விபேதி குதஷ்சன ஸ்ருத்வேதி தேவா மத்வாக்யம் கைவல்யஞானமுத்தமம் ஜபந்தோ மம நாமானி மம த்யானபராயணாः சர்வே தே ஸ்வஸ்வதேஹாந்தே மத்சாயுஜ்யம் கதா புரா ததோ யே பரித்ருஷ்யந்தே பதார்த்தா மத்விபூதயः மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்மயமஸ்ம்யஹம் அனோரணீயானஹமேவ தத்வன் மகான
शृणुम्य कर्णः अहं विजानामि विविक्तरूपो न चास्ति वेदा मम चित्सदाहम् वेदैरशेषैरहमेव वेद्यः वेदान्तकृत् वेदविदेव चाहम् न पुण्यपापे मम नास्ति नाशो न जन्म देहेन्द्रियबुद्धयश्च न भूमिरापो न सवह्निरस्ति न चानिलो मेऽस्ति न मे नभश्च एवं विदित्वा परमात्मरूपं गुहाशयं निष्कलङ्क अद्वितीया समस्तसाक्षिं सदसद्विहीनं प्रयाति शुद्धं परमात्मरूपम् एवं मां तत्त्वतो वेत्ति यस्तु राममहीपते स एव नान्यो लोकेषु कैवल्यफलमश्नुते इति श्री पद्मपुराणे शिवगीता उपनिषत् ब्रह्मविद्यायां योगशास्त्रे शिवराघवसंवादे विभूतियोगो नाम षष्ट्योऽध्याय सम्पूर्णः திருச்சிற்றம்பலம். இந்த விபூதி யோகம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் தேவர்களுக்கு தான் சொன்னதை ராமபிரானுக்கு சொல்கிறார். அப்படின்னா ராமபிரானுக்கு சொல்லப்பட்டதுக்கு முன்னாடியே தேவர்களுக்கு இந்த விஷயத்தை பரமேஸ்வரன் சொல்லியிருக்காருங்கிறத பரமேஸ்வரன் வாக்கிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இவர்தான் பகவான். பகவான்னு சொல்கிறவாளுக்கு என்ன லட்சணம் இருக்கணும் அப்படிங்கிறத ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், எல்லையற்ற அழகு, ஞானம், வைராக்கியம், இந்த ஆறும் எந்த யார்கிட்ட இருக்கோ அவர்தான் பகவான்னு சொல்லப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் படைக்கும் திறன். அப்படி அப்படி நினைச்சாலே பல விஷயங்களை சிருஷ்டி பண்ணுறதுக்கு உள்ள திறமை எங்கும் நிரம்பி இருக்கிறது. சர்வ வியாபியாக இருக்கிறவர், சர்வசக்திமானாக எல்லா வல்லமையும் படைத்தவராக இருக்கார், எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கார். அவருக்கு தெரியாத விஷயங்கிறதே தெரியாது, நம்ம தெரியாத விஷயங்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லை, பக்தனுடைய தூய அன்பிற்கு கட்டுப்பட்டவர் தான் பகவான். எல்லாம் இருந்து பக்தனுடைய அன்புக்கு கட்டுப்படாதவர் அதை கட்டுப்படுத்த, அதாவது பகவான் இந்த பக்தனுடைய அன்புக்கு வராமல் இருந்தார்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவான்கிற குவாலிட்டி இருக்கிறவா அந்த பக்தனுக்கு இறங்கி அனுக்கிரகம் பண்ணணும். அப்படி பண்ணுறவர் தான் பகவான்னு இந்த பகவான்கிறதுக்கு உள்ள விளக்கம் 42வது ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயம் இன்னைக்கு யுகாதியோட தொடர்பு உடையது. அஜஸ்ரம் யத் பிரகிருஷ்ணாமி விஸ்ருஜாமி வா சர்வான் லோகான் ஸ்வமாயாபி தேகானம் வை மகேஸ்வர. நான் எதை எனக்குள்ள ஒடுக்கி வச்சிருக்கேனோ அதையே நான் சிருஷ்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரளய காலத்தில் தன்கிட்ட அடக்கின்ற எல்லா உயிர்களையும் மீண்டும் உலகத்தை சிருஷ்டி பண்ணி எல்லா உயிர்களையும் அதில் கொண்டு போய் சேர்த்துருக்கார் பரமேஸ்வரன். அது என்னைக்கு அப்படின்னா யுகாதி. இன்னைக்கு சுவாமி பண்ண லீலையை தான் இன்னைக்கு நம்ம இந்த சிவகீதையில் பார்க்குறோம். இந்த யுகம் தொடங்கினது இன்னைக்கு தான், கல்பங்கள் தொடங்கினது இன்னைக்கு தான். அப்படியாப்பட்ட யுகாதியில் இந்த சுவாமியுடைய லீலைகளை எல்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம். யார் என்னைய ஹிருதய மத்தியத்தில் வச்சு என்னைய தியானம் பண்ணின்னு இருக்கானோ, நான் அந்த ஹிருதய மத்தியத்தில் தான் இருக்கேன். ஹிருதய கமல வாசனாக அந்த உயிர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கேன். வைஸ்வானரனும் நானே. என்னைய தனக்குள்ள பார்க்கிறவர்கள் தீரர்கள். அப்படி ரமண மகரிஷி சொல்கிறாரு, எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, எல்லா உற்சவத்தையும் பார்த்தாச்சு, நீ அந்த குவாலிஃபை ஆகணும்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்குள்ள பகவானை பார்க்கறதுக்கு நீ முயற்சி பண்ணு.
தியானமோ ஜபமோ என்ன உபாசனையோ உனக்குள்ள பகவானை பார்க்கறதுக்கு நீ அந்த முயற்சியை ஆரம்பி. ஏன்னா உனக்குள்ளே தான் இருக்கார். இப்போ என்ன தேடின்னு இருக்கோம் அப்படின்னா, இந்த கஸ்தூரிமான் தன் வயத்துக்குள்ள இந்த கஸ்தூரியை வச்சுக்கிட்டு இந்த கஸ்தூரி வாசனை எங்கே வருதுன்னு உலகம் முழுக்க சுற்றுமா. அப்புறம் வேடன் ஒருத்தன் அந்த கஸ்தூரிமானை அடித்து அதில் வயத்தில் இருக்கிற கஸ்தூரி எடுத்துன்னு போயிடுவான். அதுபோல் யமன் வந்து இந்த உடம்புலேருந்து உயிரை பிரித்து உயிரை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த உயிருக்குள்ளே தான் ஜீவ சிவசமா ஞானேஸ்வர மகாராஜ் சொல்லியிருக்கார். இந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிற சிவனை பார்க்கறதுக்கு உள்ள முயற்சியை பண்ணு. ரமண மகர்ஷி தான் சொல்கிறார், உனக்குள்ளே இருக்கிற பகவானை பார்க்கறது ஆத்ம விசாரம் பண்ணு. அந்த ஆத்ம விசாரம் பண்ணுறவர்கள் தீரர்கள். சாப்பிட்டுண்டு இருக்கிற இடம் கிடைச்சாச்சுன்னு படுத்து தூங்கிண்டு வாழ்க்கையை வாழறவனால அடுத்த ஆன்மீக படிக்கட்டுக்கு ஏற முடியாது. அவன் அடுத்ததுக்கு தன்னைய பற்றி அடுத்த முன்னேற்றத்துக்கு தன்னைய பற்றி அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறத பார்க்கறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறவன் என்னைய வந்து அடைவான். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இந்த உலகத்தை இப்படி உண்டு உடுத்து கழிக்கிறவன் அடுத்தாப்புல பிறவி எடுத்துட்டு போயிடுவான். அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொர்ண விசாரம் தொலையா விசாரம் அப்படின்னு பாடுறார். அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொர்ண விசாரம் பொருள் சாப்பாடு ஏதாவது தேடணும், பொருளை வாங்கி உள்ளே வைக்கணும். பொய்யாராவாரே புனைந்து பேசி புலர்ந்தெழுந்த காலை பொருளே தேடி கையாரா கரணமுடையோம் என்று கழித்த மனத்தினரார் கருதி வாழ்வீர். பக்தி பண்ணாமல் வாழ்க்கை வீணாயிட போகிறது. உழைக்கிற காலத்தில் உழைச்சிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப்லையாவது ஈஸ்வர சிந்தனையோடு இருந்து அந்த காலத்தையும் வீணாக்காமல் இறைவனுடைய திருவடி அடையறதுக்கு உள்ள முயற்சியை பார்க்கணும். மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத என்ன அடைய முடியாமல் யாரும் அடைய முடியாது. என்னைய மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவன் நான். ஆனந்தமான பிரம்மமயமான என்னை தியானம் செய்பவர்கள். அதுக்கு தான் ஒரு உருவம் கொடுத்துட்டார். தட்சிணாமூர்த்தியாக, நடராஜ பெருமானாக, சோமாஸ்கந்தராக, அவாவாத்து சிவலிங்க திருமேனியாக. அதுக்கும் மேலே உத்தமமான ஒரு வழி என்ன அப்படின்னா அவாவா குருநாதாளா. ஈஸ்வரனை எங்கேயும் பார்க்கலாமா? எப்படி இருக்காராம்? அமிர்தம் போல பசுவுடைய தேகம் முழுக்க நிரம்பி இருக்கார். ஆனால் எங்கே போய் அந்த பாலை கறக்கலான்னா அந்த மடுவில் தான் பாலை கறந்தால் தான் பால் வரும். வேறு எங்கே கறந்தாலும் பசுவுடைய மாட்டிலேருந்து உடம்புலேருந்து பால் வராது. அதுபோல் அந்த 4 காம்புகள் இருக்கு இல்லையா, அந்த ரூபமாக இருக்கிற குருநாதன் எங்கே பார்த்தாலும் வியாபிச்சிருக்கார் பரமேஸ்வரன். அந்த குருவுடைய திருமேனியில் பரமேஸ்வரனை பார்க்கறது, இந்த குருநாதாள்கிட்ட பரமேஸ்வரனை பார்க்கறது, அது உத்தமமான பக்தி. அது கிடைக்கிறவன் பெரிய பாக்கியவான். குரு வேற இல்லை, சிவன் வேற இல்லை. குருவே சிவன் என கூறினான் நந்தி, குருவே சிவன் என குறித்தோரார். அணுவை காட்டிலும் அணுவாக இருக்கேன், அணுவுக்குள்ள அணுவா இருக்கேன், ரொம்ப பெருசா இருக்கிறவனும் நான் தான். அதெல்லாம் பரமேஸ்வரன் சொல்லிட்டே வரார். சுத்தமானவன் நான் தான், புராதனமானவனும் நான் தான், சனாதனம்ங்கிறது என் நான் தான், என்னுடைய விஷயம்தான் சனாதன விஷயம். சகல வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே. வேதாந்தத்தை செய்தவனும் வேதத்தை உணர்ந்தவனும் நானே. எனக்கு புண்ணிய பாவங்கள் இல்லை. நான் எல்லாத்தையும் படைச்சு, எல்லாத்தையும் காத்து, எல்லாத்தையும் அழித்து, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறவனாக இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு அசுத்தமும் கிடையாது. புண்ணிய பாவங்கள் என்னை வந்து சேர்றதில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், பெரிய ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது, அந்த முதலாளிகிட்ட போய் யாரும் போய் நீங்கள் ஏன் அட்டண்டன்ஸ் போடலை, ஏன் நீங்கள் டயத்துக்கு வரலன்னு யாரும் கேட்க முடியாது. முதலாளி வரார் அப்படின்னா முதலாளிக்கு கதவை திறந்து விட்டு கார் கதவை திறந்து விட்டு கேட்டை திறந்து விட்டு அவருக்கு சீட்டெல்லாம் தொடச்சி வச்சு உட்காரத்துக்கு தான் பண்ண முடியுமே தவிர முதலாளியை போய் யார் நீங்கள் ஏன் 9:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு வரலன்னு யாராவது கேட்க முடியுமா?
ஏன் 4:30 மணிக்கு ஆற்றுக்கு போகிறேன்னு யாராவது கேட்க முடியுமா? அதுபோல் பரமேஸ்வரனுக்கு இந்த அவஸ்தைகள்லாம் கிடையவே கிடையாது. இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி எனக்கு பூமி, தண்ணீர், நெருப்பு, வாயு, ஆகாசம் இவைகளெல்லாம் இல்லை. இவையெல்லாம் உயிர்களோடு சம்பந்தப்பட்டது. அதுகளுக்கு அசுத்தம் சுத்தம் எல்லாம் உண்டு. அவருக்கு ஒன்றுமே கிடையாது. புத்தி என்னும் குகையில் இருக்கேன். மலமாயைங்கிற களங்கமற்றவன் நான். இரண்டாவதுன்னு ஒன்று இல்லாதவன் நான். அப்படின்னா நான் ஒருத்தன் தான் இருக்கேன், வேற யாரும் இல்லை. அத்தனைக்கும் இல்லாமல் அத்தனைக்கும் சாட்சியாக இருக்கிறவன் நானே. அப்படிங்கிறத யார் ஒருத்தன் தன்னுடைய சுயமுயற்சியால் அறியறானோ அவன் என்னையே சேர்றான். ராமா மகீபதே. மகீபதேனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மன்னவனே. இன்னும் முடிசூட்டிக்கல, அதுக்குள்ளே சொல்கிறார், நீ இங்கிருந்து வானரங்களுடைய சகாயத்தோட சேது பந்தனம் பண்ணி ராவணேஸ்வரன் முதலிய ராட்சசர்களை எல்லாம் துவம்சம் பண்ணி எல்லாரையும் அழித்து சீதையை மீட்டுண்டு அயோத்திக்கு போய் ராஜனாக போகிற மகீபதே. பரமேஸ்வரன் வாக்காலே வந்துடுது மகீபதே. உலகங்களில் என்னை எவன் இவ்விதம் உள்ளபடி அறிகின்றானோ அவனே கைவல்யத்தை அடையிறான், உயர்ந்த ஸ்தானத்தை அடையிறான். அவன் மீண்டும் அங்கிருந்து திரும்பி வர்றதில்லை. மற்ற விஷயங்கள் எப்படி அடைஞ்சாலும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கைவல்ய மோட்சம் அப்படிங்கிறத அடைந்தவன் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர்றதில்லை. அந்த கைவல்ய முக்தியை இதையெல்லாம் உணர்ந்து அடையிறவனே அந்த நிலைக்கு அடையிறான். மற்றவர்களால் அந்த நிலைக்கு போகிறதில்லை அப்படிங்கிறது சொல்லி இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஜபம், தியானம், தபசு, நித்திய கர்மானுஷ்டானங்கள் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி குரு பக்தியின் மேன்மையும் சொல்லி அழகாக அந்த 6வது அத்தியாயத்தை பரமேஸ்வரன் பூர்த்தி பண்ணியிருக்கார். இந்த இடத்துக்கு வர்றபோது நம்மெல்லாம் இப்படி இருக்கோம் அப்படின்னா, நான் மிக உயர்ந்தவன், என்னுடைய ஞானம் பெருசு, கல்வி பெருசு, என்னுடைய குலம் பெருசு, என்கிட்ட இருக்கிற செல்வம் பெருசுன்னு நினைக்கிறோம். அதில் நான் எல்லாமே சேர்ந்து வந்துடுது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், ஒரு காளை கண்ணுக்குட்டி பிறக்கும். பிறந்த உடனேயே அந்த பசுமாட்டுடைய யோனியிலிருந்து வெளியில் வந்த உடனே அதை மேன்னு கத்துமா, அம்மான்னு கத்துமா. அது வங்காளத்தில் என்ன அப்படின்னா நான் சொல்கிறதா, அம்மான்னு அம்மான்னு ஹம்னா என்னன்னா நான் சொல்கிற மாதிரி. அப்புறம் அந்த அப்படி கத்திண்டே இருக்கும். கத்திண்டே நான் சொல்லி கத்திண்டே இருக்கிற இந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, இதை கொண்டு போய் கொஞ்சம் வயசாகி நல்லா புல்லுகளெல்லாம் போட்டு வளர்த்து கொஞ்சம் நல்லா திடகாத்திரமான உடனே அதை கொண்டு போய் ஏரில் போட்டு அடிப்பான், வண்டியில் போட்டு அதுக்கு லோடை தூக்கி மேலே வச்சு வண்டியை இழுக்க வைப்பான். நான் சொல்லது எல்லாமே இந்த நிலையை அடையும். இந்த கண்ணுக்குட்டி கூட ஒரு நேரத்தில் வாழ்க்கையுடைய இறுதி கட்டத்தில் பகவான் சன்னதிக்கு வருமா. அது எப்போ அப்படின்னா, அதோடைய உயிர் பிரிந்ததுக்கப்புறம் அந்த தோலை என்ன பண்ணுவான்னா இந்த மத்தளத்துக்கு போடுவான். அப்புறம் அதோடைய நரம்பை எடுத்து இந்த துந்தனா இருக்கு இல்லையா, இந்த தம்பூரா மாதிரி அது மேலே போடுவான். அந்த காலத்தில் என்னென்னா விலங்குகளுடைய நரம்பில் இருந்தால் அந்த நரம்பு வாத்தியங்கள்லாம் இப்படி இந்த மத்தளம் போட்டவொன்னே அது இப்போ என்ன பண்ணும்னா சுவாமியுடைய சன்னதிக்கு வந்துடுமா. சுவாமியுடைய சேவைக்கு வந்தவொடனே இப்போ ஹம்ங்கிற சத்தம் வராது, அந்த தோல்லேருந்து தொம்னு வருமா. அப்படின்னா தொம்னு சத்தம் வரும். தொம்னா நீதான் எல்லாம், நீலாம். அப்புறம் இந்த நரம்பு வாத்தியத்தை மீட்டினவுடனே என்ன வரும்னா டொயின்னு வரும். டொயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டொயின்னா நீதான் உனக்கு தான் வரும். அப்படி சுவாமியுடைய சன்னதிக்கு வந்த அப்புறம் சாதாரண ஜீவன்கள் கூட அந்த ஜீவன்களுடைய உடம்புல இருக்கிற அது பாடம் பண்ணப்பட்ட தோல் நரம்புகள் கூட சுவாமி சன்னதிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஹம்லாம் போய்
துவம் துவம் நீதான் நீதான் நீதான்னு வந்துடும். இப்போ தான் அதான் பாடினோம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞான பெருஞ்சுடராய் நின்றாய் நீயே அப்படின்னு சொல்லி செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையார் அகலாத செம்பொற்சோதியே அப்படிங்கிற அந்த பாவம் எப்போ வரும் அப்படின்னா, நீதான் எல்லாம் நீதான் எல்லாம்ங்கிற பாவம் இந்த அடியார்கள் சரித்திரம், இந்த மாதிரி சிவகீதை இதெல்லாம் கேட்குற போது நமக்கு ஏற்படும். அது பாடல்களாகவே இருக்காது. அதை பாட பாட ஆர்த்தையன கண்பன் நீயே என்றும், ஆதி கைலாய நீயே என்றும், கூத்த நடமாடி நீயே என்றும், கோடிக்கா மேவிய குழகன் நீயே என்றும், பார்த்தனுக்கு அருள் செய்தாய் நீயே என்றும், பழையனூர் மேவிய பண்ப நீயே என்றும், தீர்த்தன் சிவலோகன் நீயே என்றும், நின்ற நெய்த்தானா என் நெஞ்சத்துள்ளாயே அப்படிங்கிற மாதிரி பாட வந்துடும். நீதான் எல்லாம் நீதான் எல்லாம். அப்படி ஈஸ்வரன் தான் எல்லாம்ங்கிறத நாம் அறியறதுக்கு இப்படி ஒரு அற்புதமான அத்தியாயம் 6 இன்னைக்கு கருத்தில் எடுத்து அனுபவித்தோம். அடுத்தது அத்தியாயம் 7 அவள் என்றைக்கு நமக்கு கொடுக்குறாளோ அன்னைக்கு நம்ம இங்கே அத்தியாயம் 7ஐயும் பாராயணம் பண்ணி அந்த உபன்யாசத்தையும் இங்கே சுவாமியோடைய அனுகிரகத்தினாலையும், பகவத்பாதாள் அனுகிரகத்தினாலையும், மகாபெரிவா அனுகிரகத்தினாலையும் பண்ணுறதுக்கு நமக்கு இதுபோல் சத்சங்கங்கள் நமக்கு நிறையா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் எல்லம்பலம். சுவாமிக்கு இப்போ நிவேதனம் பண்ணி பிரசாதம் கொடுக்கப்படும். எல்லாரும் எல்லாரும் பிரசாதத்தை அவசியம் எல்லாரும் ஆற்றுக்கு வாங்கிட்டு ஆற்றுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும்னு உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.